السلام عليكم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவன் நம் மீது விதியாக்க இருக்கிற ஒரு முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதற்காக புனிதமிக்க ஜும்மா தினத்திலே நாம் எல்லாம் பங்கெடுத்துக்கிறோம். இந்த வார உரையிலே அற்புதங்கள் நிறைந்த ஜாபிர் ரலியல்லாஹு அவருடைய வரலாறு தரும் படிப்பினை என்ற தலைப்பில் நபித்தோழர் ஜாபிர் அவருடைய வரலாற்றில் சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த வரலாறு ஜும்மாவில் பேச முடிக்க முடியாத ஒரு நீண்ட வரலாறு என்ற காரணத்தினால் ஜாபிர் அவருடைய வரலாற்றை சுருக்கமாக ஆரம்பத்தில் நாம் தெரிந்து கொள்வோம். மார்க்க கல்வி என்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு வரலாறு ஜாபிர் ரலியல்லாஹு அவருடைய வரலாறு. ஒரு தந்தையின் மீது மகன் எந்த அளவுக்கு பாசம் வைக்க வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகின்ற ஒரு வரலாறு ஜாபிர் அவருடைய வரலாறு. ஒரு மனிதன் சுயநலத்தோடு வாழாமல் உறவோடு சேர்ந்து வாழ வேண்டும், சகோதர சகோதரிகளோடு சேர்ந்து வாழ வேண்டும். அப்படி வாழும் பொழுது அவருக்கு ஏராளமான அற்புடைகள் இறைவனால் வழங்கப்படும் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு வரலாறு. அல்லாஹ்வின் பாதையில், அழைப்பு பணியில், சமூக பணிகளில் ஏற்படக்கூடிய சோதனைகளை எல்லாம், துன்பங்களை எல்லாம் நாம் சகித்துக் கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு வரலாறு. அல்லாஹ்வின் மீது யார் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ, முழுக்க முழுக்க அல்லாஹ்வை சார்ந்திருக்கிறார்களோ, இந்த உலகமெல்லாம் அவரை கைவிட்டாலும் அல்லாஹ் அவரை கைவிட மாட்டான். அவருடைய வாழ்க்கையில் நிறைய அதிசயங்கள் நடக்கும் என்பதை உணர்த்துகிற ஒரு வரலாறு, ஒரு தியாகியினுடைய வரலாறு. ஒரு குடும்பமே இஸ்லாமிய மார்க்கத்திற்காக மிகப்பெரிய தியாகத்தை செய்தது, அதனுடைய பரிசை அந்த குடும்பத்தார் அனுபவித்தார்கள் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு வரலாறு. ஜாபிர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மக்கா வாழ்க்கையில அவங்க இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்து சின்ன வயசுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவர் மதீனாவாசி, மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு போனவங்க கிடையாது. மதீனாவாசிகள்ல ஹஸ்ரஜ் என்ற கோத்திரத்தார்ல பனு சலமா என்ற ஒரு கிளையை சேர்ந்தவர்கள். அவருடைய தகப்பனார் அப்துல்லா பின் ஹராம் ரலியல்லாஹு என்று மிக பிரபலியமான ஒரு நபித்தோழர், உஹது போர்ல கொல்லப்பட்ட ஷஹீதாக்கப்பட்ட ஒரு நபித்தோழர். இந்த ஜாபிர் அவருடைய பெயர் ஜாபிர் என்றாலும் அவங்களுக்கு சில பிள்ளைகள் இருந்தார்கள். அதனால அவங்க அபு அப்துல்லா பிள்ளைகள் ஒரு ஆள் அபு அப்துல்லா என்று இவரை வரலாற்றுல ஹதீஸ் நூல்கள்ல அப்படின்னு செய்யலாம், இவரை பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு போறதுக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி இவர் பிறக்கிறார். மதீனாவுல ஒரு நசீராரே பிறக்கிறார்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகக்கூடிய நேரத்தில் இவருக்கு 25 அல்லது 26 வயசு இருக்கும். ரொம்ப சின்ன வயதில் இஸ்லாத்தை ஏற்று அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலே மிகப்பெரிய சோதனைகளை அனுபவித்த ஒரு நபித்தோழர். இவங்களுடைய தாயார் நசீபா பின்த் உக்பா என்பது அவங்களுடைய பேர். இவருடைய சகோதரிகள் 9 பேர் இவருக்கு சகோதரிகளாக இருக்கிறார்கள். ஒரு விதவை பெண்ணை இவர் திருமணம் பண்ணியிருக்கிறார். இந்த ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதை பற்றி அவங்க சொல்லும் பொழுது, நாங்க அக்கபாவுடைய நேரத்துல நாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம். நானும் என்னுடைய தாப்பனாரும் என்னுடைய தாய்மாமனும் அல்லாஹ்வுடைய தூதரை ரகசியமான முறையில மக்காவுல காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல, மக்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற அக்கபா என்ற இடத்துல ரகசியமான முறையில அவங்களை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று ஜாபிர் அவர்கள் குறிப்பிடக்கூடிய செய்தியை சஹீஹுல் புகாரியில பார்க்கணும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்க வந்தால அவங்களுக்கு கடுமையான எதிர்ப்புகள் இருந்தது. அவங்கள பகிரங்கமாக பார்க்க முடியாது. மக்காவாசிகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை ஊர்நீக்கம் செய்து வைத்திருந்த ஒரு நேரம். அந்த இக்கட்டான நேரத்துல இந்த நபித்தோழர்கள், மதீனாவுல இருந்து வந்த நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரத்தை செய்து கொண்ட அந்த உடன்படிக்கை அக்கபா உடன்படிக்கை என்று வரலாற்றில் குறிப்பிடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தது, அங்க நிம்மதியாக வாழ்ந்தது, அவங்களுடைய உயிருக்கு பிரச்சனை ஏற்படாமல் இருந்தது, அவங்களுக்கும் அவங்களுடைய தோழர்களுக்கும் ஒரு அடைக்கலமாக மதீனா இருந்தது, ஒரு மிகப்பெரிய ஆட்சியை உருவாக்கி கொடுத்தது. எல்லாத்துக்கும் ஆர்வமாக இந்த அக்கபா என்ற உடன்படிக்கை தான் இருந்தது. அப்ப இந்த அக்கபா என்ற இடத்துல அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு, நீங்க மதீனாவுக்கு வாங்க, எங்களுடைய உயிரை கொடுத்து காப்பாற்றுவோம், எங்க புண்டாட்டி பிள்ளைகளை பார்க்கிற மாதிரி மக்காவில இருந்து வரக்கூடிய மக்களை அவங்களுடைய நலன் விஷயத்துல, குடும்பத்தார் விஷயத்துல நாங்கள் அக்கறை செலுத்துவோம் என்றெல்லாம் ஆரம்ப காலத்துல இஸ்லாத்தை ஏற்ற அந்த தோழர்கள் இவர் ஒரு இந்த ஜாபிர் அவர்கள் மார்க்க கல்வியில எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியாக திகழ்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹஜ் உம்ரா சம்பந்தமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஹதீஸ் நூல்களை பொருத்தம்னு சொன்னா இவர் சொல்லக்கூடிய செய்தியாக நிறைய இருக்கும். பெரும்பாலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹஜ்ஜை பற்றி, உம்ராவை பற்றி அறிவிக்கக்கூடிய சஹாபி யாருன்னு பார்த்தா ஜாபிர் அவர்களாக தான் இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி ஹஜ்ஜில மக்களுக்கு உரை நிகழ்த்துறாங்கல்ல, அரபாவுல, மீனாவுல, முஸ்தலிஃபாவுல இங்க எல்லாம் நிகழ்த்திய அந்த உரைகளை எல்லாம் நிறைய செய்திகளை ஜாபிர் அவர்கள் தான் அறிவிக்கிறார்கள். அப்படி அல்லாஹ்வுடைய தூதரை அவங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளை கவனித்து, எப்படி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிவாசல்ல தங்கி இருந்து அவர் தன்னை மார்க்க பணிக்காக வேண்டி அர்ப்பணித்துக் கொண்டாரும். அப்படி அவர் அர்ப்பணிக்காவிட்டாலும் பல பணிகளுக்கு இடையில, பல குடும்ப சுமைகளுக்கு மத்தியில, பல போர்களுக்கு சென்று வந்து கொண்டிருக்கிற நிலைமையில கூட அல்லாஹ்வுடைய தூதர் சம்பந்தமாக கிட்டத்தட்ட 1540 ஹதீசுகளை இவர் ஒருத்தர் வச்சிருக்கிறார். எல்லா சகாபாக்களும் சேர்ந்து அறிவிச்ச ஹதீசுகள் தான் லட்சக்கணக்கான ஹதீஸ் நம்ம சொல்றோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய 23 வருஷ வாழ்க்கையில ஒவ்வொரு சகாபி ஒரு 100 ஹதீஸ், 50 ஹதீஸ், ஒரு 200 ஹதீஸ் அறிவிச்சிருப்பாங்கல்ல. இப்படி அதிகமான ஹதீசுகளை அறிவித்த ஒரு நபி தோழர் யாரு? இந்த ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள். ஆனால் நம்ம என்ன செய்யற இன்னைக்கு ரொம்ப இலகுவான முறையில் ஹதீஸ் கிடைத்திருக்கிறது. அன்றைக்கு ஹதீசுகளை அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட உட்கார்ந்து பயானை கேட்கணும், எப்படி துணுறாங்கன்னு பார்க்கணும், அவங்க எங்கெல்லாம் போறாங்க, என்னவெல்லாம் அவங்க மக்களுக்கு செய்தி சொல்றாங்கன்னு கவனிக்கணும். அப்படி எல்லாம் கவனித்ததை நினைவுல வைத்து அதை மக்களுக்கு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய ஒரு சிரமம்! எழுத்தறிவு இல்லாத ஒரு காலகட்டத்தில், எழுத தெரியாதவர்கள் நிறைந்திருக்கிற, படிக்க தெரியாதவர்கள் நிறைந்திருக்கிற ஒரு சமுதாயத்தில் ஜாபிர் அவர்கள் 1500க்கும் மேற்பட்ட ஹதீசுகளை அறிவித்திருக்கிறார்கள். நம்ம எத்தனை ஹதீசுகள் மொழியாக்கமா வந்திருக்கு, அது படிக்கிறது நேரம் இல்லை. இஸ்லாமிய நூல்களை வாசிக்கிற பழக்கமே இல்லாமல் போயிட்டு ஏதோ பயான் கேட்கிறதோட நம்முடைய வேலையை முடித்துக் கொண்டோமே தவிர இந்த மார்க்க கல்வியை நம்ம அதிகப்படுத்திக் கொள்ளணும், இது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் என்ற ஒரு எண்ணம் நம்மகிட்ட துணியளவும் இல்லாமல் இருக்கிறது பார்க்கணும். ஏதோ பயான கேட்கிற ஒரு சரக்காக நினைச்சுட்டு இருக்கிறோமே தவிர இதை நம்ம படிக்கணும், மார்க்கத்தை படிக்கணும் என்பதை விட்டு அப்படி நூல்களை திறக்கிறோமான்னு சொன்ன திறக்கிறது இல்லை. அதே மாதிரி ஜாபிர் அவர்களை பார்க்கணும். சில செய்திகளை நம்ம மக்கள்கிட்ட சொன்னால் அதை மக்கள்கிட்ட ஒரு மாற்றம் ஏற்படும். சில விஷயங்களை செஞ்சு காட்டாதான் மாற்றம் ஏற்படும். ஆரம்ப காலங்கள்ல சில சகோதரர்கள் செஞ்சாங்க, நம்ம விரலை சேர்த்து சொல்லுவோம். அப்படி சொல்லக்கூடிய நேரத்துல இது கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சொல்லலாமே, சொல்லிட்டு பின்னாடி என்ன செய்யலாம், நீங்க இந்த மக்கள்கிட்ட நடைமுறைப்படுத்தலாமே, ஏற்ற காட்டுங்கிற நீங்க சொல்லலாமே. ஃபர்ஸ்ட்
எடுத்தடுப்புல 8 ரக்காத் சொல்லும் போது, எடுத்தடுப்புல நீங்க துப்பி இல்லாம சொல்லும் போது, எடுத்தடுப்புல நெஞ்ச தக்பீர் கட்டும் போது அது மக்களுக்கு புதுசா தெரியுமே என்று நபி வழியை நடைமுறைப்படுத்தக்கூடிய நேரத்துல சில பேர் நெஞ்சாங்க பக்குவமா சொல்லணும், இப்படி எல்லாம் நம்ம செயல் வடிவத்துல காட்டக்கூடாது, சொல்லி சொல்லி மாற்றத்தை உண்டாக்கணும் அப்படி சொன்னாரு. சொல்லி சொல்லி மாற்றத்தை ஏற்படுத்துறது அது ஒரு வழி. சில விஷயத்த பூனைக்கு யார் மணி கட்டுங்கிற வகையில முதல்ல செஞ்சு காட்டணும். இது நபி வழி, இதை நான் செஞ்சு காட்டுறேன், இது நீ இதை செஞ்சு பார்க்கணும், இது நீ நடைமுறைப்படுத்தணும் என்று செயல் வடிவத்தில் மக்களுக்கு ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறது. அதுவும் நபித்தோழருடைய நடைமுறையில நம்ம பார்க்கணும். இந்த ஜாபீர் அவர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு தடவை பள்ளிவாசலுக்கு வர்றாங்க, வந்து பள்ளிவாசல சட்டை தொங்க விடக்கூடிய இடத்துல தன்னுடைய மேலாடைய என்ன செய்யறாரு, கீழாடைய வந்து போட்டுக்கொண்டு மேலாடைய சட்டையை தூக்கி மாட்டுறாரு. மாட்டிட்டு அந்த ஊரு ட்ரெஸ்ஸோடு துழுவுறாரு. அப்ப அவர்கிட்ட கேட்கிறாங்க, என்ன நீங்க வந்து ஊரு ட்ரெஸ்ஸோடு துழுவுறீங்களே அப்படிங்கும்போது அவர் சொல்றாரு, இன்னமா சனாத்து தாலிக்கு நீ யுரானி அகமக்க மிஸ்லக், உன்னை போன்ற விவரமற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் நான் இதை பண்ணுனேன், வேணும்னு தான் பண்ணேன். துப்பு இல்லாம தூளணுங்கிற எனக்கு அப்படின்னா ஒரு கட்டாயம் கிடையாது. துப்பு இல்லாம தூளலாம், அதனால பிரச்சனை இல்லை என்பதை காட்டுறதுக்காக துப்பு இல்லாம தூளுறோம். ஆரம்பத்தில் சில சகோதரர்கள் துப்பு இல்லாம தூள் காட்டினாங்கல்ல, இதெல்லாம் ஜாபீர் அவர்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கணும். ஜாபீர் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அது என்ன 2 ட்ரெஸ் தான் கண்டிப்பா போடணுமா, ஒரு ட்ரெஸ் போட்டு கொண்டு தொழுவலாம், அது மேல கீழே முழுமையாக மறைத்து கொண்டு ஓரளவுக்கு கவர் பண்ணி என்ன செய்யலாம், அப்படி தூளுகலாம், மார்க்கத்து தப்பு இல்லை என்பதை உங்களுக்கு காட்டணும். அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல எங்கள்கிட்ட எத்தனை பேர்த்த 2 ஆடை இருந்தது, ஒரு ட்ரெஸ் தான் இருந்துச்சு, கீழே உள்ள ட்ரெஸ் தான் செய்வாங்க, கீழே ஆடையத்தான் மேல வரைக்கும் இழுத்து கட்டிக்குவோம் என்று செய்யறாங்க. ஜாபீர் அவர்கள் வந்து ஒரு நபி வழியில் நபி காலத்தில் உள்ள ஒரு நடைமுறையை மக்கள்கிட்ட நடைமுறைப்படுத்தி காட்டிய ஒரு செய்தி என்ன செய்யறோம், அவருடைய வரலாற்றில் பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நடைபெற்ற பத்ர் போர், உஹது போரை தவிர அல்லாஹ்வுடைய தூதரோட 17 போர்க்களங்கள் அவர் கலந்துக்கிறார். ஒரு சின்ன வயசு இளைஞரா இருக்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரோட 17 போர்களை கலந்துக்கிறார். போர்னா நம்ம போராட்டத்துக்கு போற மாதிரியா, எத்தனை போராட்டங்களை நம்ம புறக்கணிக்கிறோம். காரணங்கள் சொல்லி செய்யறோம், சமூகத்துக்காக நடைபெறக்கூடிய போராட்டங்கள் எல்லாம் அதனுடைய பாதிப்பு, அதனுடைய விளைவு தெரியாமல் இந்த போராட்டத்தில் நம்ம கலந்து கொண்டால் எவ்வளவு நன்மை, அதனால என்ன நம்ம மக்களுக்கு மெசேஜ் வைக்கிறோம், அதனால அரசாங்கத்தில் நமக்கு என்ன நன்மை இருக்கிறது என்பதை எல்லாம் அறிந்து கொள்ளாமல் செய்யறோம். போராட்டங்களை எல்லாம் சாதாரணமா கடந்து போறோம், ஏதோ பயானுக்கு விரும்பினா போறோம், விரும்பினா போகாம இருக்கும்ல, அந்த மாதிரி என்ன செய்யறாங்க, அப்படி பயானுக்கு அப்படி புறக்கணிக்கிறார்கள், போராட்ட களங்களையும் முடிக்காம இருக்கும். ஆனால் இவர் போன போர் எப்படி போரு, எல்லாம் போருக்கு போனால் திருப்பி வருங்கிற உத்தரவாதம் இல்லை. மனைவி மக்களை அனாதையை விட்டு போகணும், குடும்பத்தாருக்கு நம்ம எந்த ஒரு உதவி செய்ய முடியாது, அப்ப சொத்து இல்லாத சொத்து இருந்திருக்காது, நிறைய பேர் அகதியில வேற இருந்தாங்க. சகாபாக்கள் எல்லாரும் போர போனாங்கன்னா எல்லாம் அல்ல பார்த்து அல்ல வந்து செய்வா, நம்முடைய குடும்பத்தை அல்ல பார்த்துக்கிறோம் என்ற கதை என்ன, போருக்கு போய் ஆகும். அவர்கள் தான், அந்த மக்கள் தான் ராணுவ வீரர்களாக இருக்க முடியும். வேற ராணுவத்துக்கு தனியாக ஆள் சேர்த்து சம்பளம் கொடுத்து அப்படி ஒரு நிலைமையில இருக்கல. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த தோழர்கள் எல்லாரும் செஞ்சாங்க, போர்க்களத்துல கலந்து கொள்ளாத ஒரு தோழர் இருக்க மாட்டார். அவர் அப்படி கலந்துக்கிறல அவர் முனாஃபிக் லிஸ்ட்ல சேர்த்துருவாங்க. அப்படி ஒரு போர் தேவைப்படக்கூடிய நேரத்துல போர்க்களங்கள்ல எல்லா நபி தோழர்களும் கலந்துக்கிட்டாங்க. இவர் கலந்து கொண்ட போர் மட்டும் 17 போர்கள்ல கலந்துக்கிறார். இந்த ஜாபீர் அவங்க சொல்றாங்க, நம்ம அஷ்ரத் பத்ரின் வலா உஹதன், நான் பத்ர் போர்ல நடந்துக்கிறல, உஹது போர்ல நடந்துக்கிறேன். காரணம் என்ன, மனானி அபி, என்ன எங்க அத்தா வந்து தடுத்துட்டாரு, நான் சின்ன வயசா இருந்ததுனால, என் பெரிய குடும்பம் எனக்கு நிறைய பொறுப்புகள் இருந்ததுனால எங்க அத்தா வந்து என்னை அந்த போருக்கெல்லாம் வர விடல. ஆனால் ஃபலம்மா குத்திலையும் உஹது நம்ம அத்தகல்லம் அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வத்தின் கத், என்னுடைய தாப்பனார் கொல்லப்பட்ட பிறகு, உஹது போர்ல கொல்லப்பட்ட பிறகு அல்லாஹ்வுடைய தூதரோட ஒரு போரை கூட நான் மிஸ் பண்ணல, எல்லா போர்ல கலந்துகிட்டேன் என்று சொல்லக்கூடிய செய்தியை சஹீஹ் முஸ்லிம்ல பார்க்கணும். அதே மாதிரி இந்த ஜாபீர் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து செய்து கொண்ட ஹுதைபியா உடன்படிக்கை இருக்குல்ல, அதுலயும் கலந்துக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஒவ்வொரு பிரச்சனையிலும் போய் நிற்கிறார், எதுலையும் செய்யல, காரணம் நின்றுட்டு போய் ஒழியல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து அவங்க உம்ரா செய்யறதுக்காக வேண்டி ஆயிரக்கணக்கான நபி தோழர்களை கொண்டுட்டு மக்காவுக்கு போறாங்க. மதீனாவில் இருந்த அவர்கள், மக்காவில் வந்து விரட்டடிக்கப்பட்டவர்கள், ஹிஜ்ரத்து பண்ணி போனவங்க வந்து மக்காவுக்கு உம்ராவுக்கு வர்றாங்க. வந்தால் ஹுதைபியாங்கிற இடத்துல மக்காவாசி தடுக்கிறாங்க, போக கூடாது, விடமாட்டோம், உங்களுக்கு அளவு கிடையாது இப்படின்னு மக்காவாசி என்ன செய்யறாங்க, விரட்டுகிறாங்க. விரட்டின ரசூல் என்ன செய்யறாங்க, அங்க அவங்களுக்கு இடையில ரசூல் அவர்களுக்கும் குறைஷர்களுக்கு இடையில ஹுதைபியாங்கிற இடத்துல ஒரு உடன்படிக்கை நடக்கிறது. அந்த உடன்படிக்கை நடக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து செய்யறாங்க, அடுத்த வருஷம் நாங்க உம்ராவுக்கு போறோம் இப்படிங்கிற மாதிரி சில அக்ரிமெண்ட்கள் நடக்குது. அந்த நேரத்துல
ரசூலுல்லாஹி என்ன செய்யறாங்கன்னா அங்க வந்து தங்குறாங்க. அப்படி தங்குற நேரத்துல தொழுகை நேரம் வருது, தொழுகைக்காக வேண்டிய முழுசு எடுத்து தண்ணி இல்லை. அப்படி தண்ணி இல்லைன்னு உடனே எல்லாம் ரசூலுல்லாஹி அவர்கள் ஒரு கோலை எடுத்து அவங்க தண்ணி வச்சிருக்கிறாங்க. அதுல இருந்து முழுசையை ஆரம்பிக்கும் போது சகாபாக்கள் ஓடி வர்றாங்க. ஏன்பா ஓடி வர்றீங்க இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க. இல்ல முழுசு இருக்காரு தண்ணி இல்ல, குடிக்கிற போது தண்ணி கூட காய போச்சு, கொஞ்சம் தான் இருக்குது. இப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கூலையில அவங்க கையை வைக்கிறாங்க. அவங்களுடைய விரல்களுக்கு இடையில நீர் ஊற்று மாதிரி அப்படி தண்ணீர் வந்து பெருகி ஓடியது. நாங்க வந்து நீங்க அதுல முழு செய்யறோம் என்று ஜாபீர் அவர்கள் சொல்றாங்க. இந்த ஹதீஸை ஜாபீர் அவர்கள் அறிவிக்கும் பொழுது அப்ப அடுத்த தலைமுறையில ஒரு தாத்தி கேட்கிறாரு, நீ எவ்வளவு பேர் இருந்திருப்பீங்க? ஜாபீர் அவர்கள் சொல்றாங்க, நாங்க ஒரு 500,000 பேர் நினைச்சீங்களா? 1,00,000 பேர் இருந்தால் அவ்வளவு பேருக்கு தண்ணி பத்தி இருக்கும். அல்லாஹ்வுடைய தூருடைய விரல்களுக்கு இடையில அல்லாஹ் வந்து செஞ்சா ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினார். 1,00,000 பேர் இருந்தாலும் நாங்க ஒரு செஞ்சிருப்போம் என்று சொல்றாங்கன்னு சொன்ன இதெல்லாம் அந்த நபி தோழர்கள் பார்த்து தான் அவங்களுடைய உள்ள இன்னும் உறுதியாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒண்ணு வந்த அவங்க காலத்தில் நடைபெற்ற சில அற்புதங்களை எல்லாம் நம்ம பார்க்கல. அவங்களுக்கு வழங்கப்பட்ட குர்ஆனை பார்க்கணும், அதுவே பெரிய அதிசயமா இருக்குது, அற்புதமா இருக்குது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்கள்கிட்ட நேரடியாக நிகழ்த்தி காட்டிய அற்புதங்கள் இருக்கிறது. அந்த அற்புதங்களை எல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இன்னும் அவங்களுடைய மனசு சாங்காகும். இவங்க அல்லாஹ்வுடைய தூதர் தான், இவங்களுக்காக நம்ம உயிரை கொடுக்கணும், இவங்க சொன்ன நம்ம எதை செய்யணும், இவங்க தொழுறமா நம்ம தொழணும், இவங்க நோக்கி சொல்லுமா நோக்கணும் என்று நபி தூதர்கள் அல்லாஹ்வுடைய தூதரோட உறுதியாக நின்றார்கள். இது மாதிரியான அற்புதங்களை செய்யறாங்க, பார்க்கிறாங்க. இது ஜாபீர் அவருடைய வாழ்க்கையில நடைபெற்ற ஒரு அற்புதம் இல்லை, இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கிறது. அதே மாதிரி ஜாபீர் அவர்கள் எப்படி எல்லாம் தியாகம் பண்றாங்க பாருங்க. நம்ம வந்து இன்னைக்கு ஒரு பொதுக்குழு, ஒரு செயற்குழு, ஒரு பயான் நிகழ்ச்சின்னா அதுல பிரியாணி இருக்குன்னு எதிர்பார்ப்போம். பிரியாணி இருந்தா தான் அதுக்கு பேர் தர்பியா, பிரியாணி இருந்தா தான் அதுக்கு பேர் ஒரு பொதுக்குழு செயற்குழு அப்படின்னு செய்யறோம். நிறைய பேர் அப்படி ஒரு ஜமாத்து கூட்டம் என்று சொன்னாலே ஏதாவது ஒரு பார்க் இருக்கு நினைக்கும். ஜாபீர் அவர்கள் எப்படி இருக்கிறாங்க பாருங்க, சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து எங்களை வந்து அனுப்பி வைத்தார்கள். ஒரு 300 குதிரை வீரர்கள். நாங்க வந்து என்ன செஞ்சோம், குறைஷியருடைய வணிக கூட்டத்தை எதிர்பார்த்து கடலோரத்துல நாங்க 1 மாச காலம் தங்கணும். இந்த 1 மாச காலத்துல 15 நாள் எங்களுக்கு சாப்பிடுற கொண்டுமே இல்லை. என்ன இருந்துச்சு, கருவேல மரத்தினுடைய இலைதலைகள் தான் இருந்தது, அதை நாங்க சாப்பிட்டு வாழ்ந்தோம். அதனால எங்களுக்கு பேர் என்ன ஆச்சுன்னு கேட்டா கருவேல மர இலைப்படை என்று எங்களுக்கு பேரானது அப்படிங்கிற. அப்படி ஒரு இலதலையில சாப்பிட்டு கொண்டு 15 நாள் ஓட்டுறாங்க. யாரும் என்ன செய்யற, என்னப்பா சாப்பாடு கூட வழி இல்லை, இன்னும் நம்ம ரசூலை கஷ்டப்படுத்துறாங்க, நம்ம இருக்கிற மார்க்கம் தெரியா, ஏன் இப்படி வறுமையில் இருக்கானே என்றெல்லாம் யாரும் நினைக்கிற. 15 நாள் அப்படியே பொறுத்து கொடுக்குறாங்க. அல்லாஹ் என்ன செய்யறா, 15 நாள் கஷ்டப்பட்டீங்களா, இப்படியே உங்களுக்கு விட்டுற மாட்டேன், உங்க வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும் இப்படி அல்லாஹ் என்ன செய்யறான். அந்த கடல் வந்து ஒரு பெரிய திமிங்கலத்தை தள்ளுது. அதை வந்து என்ன செய்யறாங்க, அவங்க அதை சுத்தமான சமைத்தோ அதை ஒரு இன்னொரு 15 நாள் உங்களுக்கு அங்க ஒரு சாப்பாடு ஆகும். அல்லாஹ் அப்படி ஒரு அதிசயத்தை என்ன செய்யறான், நடத்தி காட்டுறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல நடைபெற்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும், ஒரு போரா இருக்கட்டும், ஒரு ஒப்பந்தமா இருக்கட்டும், எல்லாத்துலயும் ஜாபீர் அவர்கள் நின்றதை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கந்தக் போருக்காக வேண்டி பெரிய பெரிய அகல்களை கொண்டு இருக்கிறாங்க. எதிரிகள் உள்ள வரக்கூடாது, நம்ம பெரிய பெரிய அகலை கொண்டு வச்சோம்னா அந்த பக்கம் செய்வாங்க, சண்டை போடுவான், ஈஸியா அவங்க நம்ம எதிர்கொள்ளலாம் என்று பெரிய பெரிய குழிகளை கொண்டு கொண்டிருக்கார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை ஜாபீர் அவர்கள் பார்க்கிறாங்க. ஜாபீர் நம்ம கஷ்டப்படக்கூடாது, ஆனாலும் அவர் என்ன பார்க்கிறாருன்னா அல்லாஹ்வை முழுமையை சார்ந்திருக்கிறார். அல்லாஹ்வின் மேல கடுமையான ஒரு தவக்குள் நம்பிக்கை வைக்கிறார். பார்க்கிறார் அல்லாஹ்வுடைய தூதர் வயிறு விட்டு வயிற்றுல கல்லை கட்டிக்கொண்டு வேலை செய்யறாங்க. பசியுடைய அறிகுறி அவங்களுடைய முகத்துல தெரியுது. பல நாள் பட்டினியை கிடந்து செய்யறாங்க. போருக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதரும் நபித்தோழர்களும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்துட்டு உடனே மனைவிட்டு போறாரு. ஏதாவது நம்ம சாப்பாடு இருக்குதா, ரசூலுல்லாஹி ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரியுது, பல நாள் சாப்பிடாம இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படி போய் நின்ற உடனே அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, கொஞ்சம் மாவு இருக்குது, ஒரு ஆடு இருக்குது, ஒரு குட்டி ஆடு செய்ய இருக்கிறாரு அருங்க இப்படின்னு அவர் ஆடு இருக்கிறாரு. அந்த அம்மா வந்து மாவை வந்து செய்யறாங்க, மாவை பிணைக்கிறார்கள். எல்லாம் கரெக்டாக ரொட்டி சுருக்கு தயாராயிருச்சு. போய் அல்லாஹ்வுடைய தூதர் கூட்டுவாங்க, என்னை வந்து கேவலப்படுத்துறாதீங்க, கொஞ்சம் ஆளுகள் செய்யுங்க, சும்மா ஒரு கொஞ்சம் பேரை கூட்டுவாங்க ரசூலுல்லாஹோட இப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அவர் போய் என்ன செய்யறாரு, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட மெதுவா காதுல போய் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே ஒரு சாப்பாடு இருக்குது, வாங்க போய் சாப்பிட்டு சத்தம் இல்லாம நம்மளால என்ன செய்வோம், நம்ம பெரிய ஒரு விருந்து கிடைக்குது, அது யாருக்கும் இல்லாம நம்ம கூட சொல்றாரு, மெதுவா போய் தலையை காட்டி ஓடி வந்துருவோம் இப்படி ஒரு செய்வோம், விருந்துக்கு போகும்போது யார்கிட்ட சொல்ல மாட்டோம். அப்ப அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அவரை வந்து கூப்பிட்ட உடனே அவர் அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்க, எல்லாரும் பசிப்பட்டு இருக்கும் நம்ம கூட போய் சாப்பிடுறது, கூப்பிடுங்க எல்லாரும் வாங்க, அகழ்வாசிகள் அகலை தோண்டக்கூடியவர்கள் எல்லாரும் வாங்க
இவர் மிரண்டு போயிறாரு. ஆஹா, ஏன்னா ரசூலுல்லாஹ் எல்லாரும் போறாங்களே, சரி பார்ப்போம் அப்படின்னு வீட்டுக்கு போறாங்க. போனா இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு வீட்டுக்கு போனா என்னாரு, பொம்பளைங்க சும்மா விடுவாங்களா? நம்ம பிள்ளை என்ன செய்வாங்க, சோறும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, நீ சாப்பிடுறது தண்டம், நீ வேற ஆளுகளை கூட்டு வந்து என்ன செய்வாங்க, காதுல உழுவுற மாதிரி, விருந்தாளி காதுல உழுவுற மாதிரி அப்படியே சத்தம் போடுவாங்க. அப்ப எதுவும் சொல்லிட்டு வரது இல்லையே, வீட்டு விருந்தாளி வந்தா கூட நம்ம எப்படி அணுகிறோம், சொல்லிட்டு வந்துடக்கூடாது, திருப்பி உங்களுக்கு வைத்தியம் உங்களுக்கு சொல்லிட்டு வந்து ஏற்பாடு பண்ணிருப்போம்ல. இப்படி என்ன செய்வாங்க, ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி போன் பண்ணி சொல்றாங்க, இவங்க ரெடி அந்த டயத்துல என்ன செய்யற, வீட்டுல சமைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கானு இப்படி நினைக்கிறோம். விருந்துண்டா பிரியாணி தான் போடணும் அவசியம் கிடையாது, என்னத்தையும் உள்ள வீட்டுல உள்ள செய்யலாம் கொடுக்கலாம், அதுவும் விருந்துதான். அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்க, சஹாபா கூட வர்றாங்க, எங்க நான் உங்கள்கிட்ட சொன்னா இல்லையான்னு அந்த அம்மா சொல்றாங்க. என்ன செய்ய, அல்லாஹ்வுடைய தூதர் கூட்டு வந்தாங்க இப்படின்னு உடனே ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்புறாங்க, சட்டியிலிருந்து அந்த இறைச்சியை வந்து என்ன செய்ய வேணாம், அதை இறக்க வேணாம், அப்படியே பூச்சிட்டு கிடக்கட்டு, மாவை வந்து என்ன செய்ய வேணாம், ரொட்டி சுற்ற வேணாம், நான் வர்றேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அந்த உணவுல பரக்கத்து ஏற்பட வேண்டும் என்று துஆ செய்து அந்த உணவுல ஊதுகிறார்கள். ஊதுன உடனே எடுத்து வைக்க சொல்றாங்க, ரொட்டியை சொல்லுங்க எடுத்து வைங்க இப்படின்னு ரொட்டியும் இறைச்சியும் வந்து பரிமாறப்படுது. அகல்வாசிகள் அவ்வளவு பேருக்கு பரிமாறி முடிச்சு கூட அதுல இருந்து கொஞ்சம் கூட தீரல. அவர் சொல்றாரு, ஜாபீர் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்த அந்த குடும்பத்தார், அது வறுமையில இருக்கிற அந்த குடும்பத்தார், அந்த போர்ல கலந்து கொள்ளக்கூடிய அவ்வளவு நபித்தோழர்களுக்கும் கொடுத்து முடிஞ்சது போக சட்டியில கறி கொதிச்சுக்கிட்டே இருக்குது, மாவு வந்து அப்படி ரொட்டி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, அதுவும் தீரல. அந்த மாதிரியான ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை நாங்கள் சந்தித்தோம் என்று அப்படி ஜாபீர் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன செய்யறோம் அவங்களுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் ஜாபீர் அவருடைய வாழ்க்கையில நிறைய அற்புதம் நடக்கிறது. இது நம்ம வாழ்க்கையில் நடக்காத மாதிரி, நம்ம வறுமையில இருக்கிறோம், நம்ம கஷ்டத்துல இருக்கிறப்ப நம்ம அதோட நம்ம லைஃப் முடிஞ்சு போச்சு நினைக்க கூடாது. அல்லாஹ் வந்து என்ன செய்வான், எப்படி வேணாலும் நிலைமை சீர் செய்வான். கடனா இருக்கிறமா, பிரச்சனையா, அல்லது பொருளாதார ரீதியா கஷ்டமா, பதவி இல்லையா, அல்லது என்ன வகையான ஒரு சோதனையா இருந்தாலும் அல்லாஹ் வந்து என்ன செய்வான், நமக்கு உதவி செய்வான். அவனை மட்டுமே நம்பி இருந்தால் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் என்பதற்கு ஜாபீர் அவருடைய இந்த வரலாறு ஒரு சான்றாக இருக்கிறத பார்க்கணும். அதே மாதிரி ஜாபீர் அவர்கள் என்ன செய்யறாங்க, மூத்தாவதுக்கு முன்னாடி, அதாவது அவங்க உகது பொருளை கலந்துக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய மகனை கூப்பிட்டு செய்யறாங்க, மகன்கிட்ட ஒரு அட்வைஸ் பண்றாங்க, மகனே யா ஜாபீர் இன்னிலா அரானி அவ்வளவு மக்கூலி நித்தல் கதமின் அஸ்லாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரோடு நாளைக்கு நடைபெறக்கூடிய அந்த உகது போர்வே சஹாபாக்களே முதல்ல நான் கொல்லப்பட வேண்டும், கொல்லப்படுவேன் என்று நான் நினைக்கிறேன். அதனால இன்னி லன் அத அஹதன் அஸம் மின்க கைர நஃப்ஸி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்தபடியாக நான் உன் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கிறேன். ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்து என் புள்ள நீதான், ஆம்பளை புள்ள நீதான், உனக்கு வந்து 2 பொறுப்பை நான் விட்டுட்டு போறேன் என்று செய்யறாங்க. ஒரு தகப்பனுக்கு மகனுக்கு இடையில எவ்வளவு பாச பிணைப்பு இருக்குன்னு பாருங்க. தகப்பனார்ட்ட எத்தனை பேர் பேசக்கூட மாட்டாங்க, தகப்பனார்ட்ட பார்த்து சிரிக்கிற கூட இல்லை, தகப்பனாருக்கு எந்த மரியாதையும் இல்லை, தாயோட ஒட்டி இருப்பார்களே தவிர தகப்பனை பொறுத்த வரைக்கும் என்ன, அவர் ஒரு எதிரி, அட்வைஸ் பண்ணுவாரு, அவர் வந்து சீவன் நம்மளை அடிப்பாரு, நம்மளை வந்து சத்தம் போடுவாரு, இப்படி தகப்பனாரு நம்மளை வந்து ஒழுக்கம் நிறுத்தக்கூடிய தகப்பனாரு எதிரியா நினைக்கிறோம். எல்லாத்துக்கும் செல்ல முடிஞ்ச தாயை வந்து செய்யறோம், ஒரு தோழியை நினைக்கிறோம். ஆனால் கடைசி வரைக்கும் எதிரியாக வாழ்ந்தாலும் கடைசி வரைக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக மனைவிக்காக வாழக்கூடிய ஒரு ஜீவன் யாரு, ஒரு தகப்பனார் தான். தகப்பனார் கூப்பிட்டு சொல்றாரு, ஜாபீர் அவர்கிட்ட நான் உங்கள்கிட்ட 2 பொறுப்பு விட்டுட்டு போறேன். ஒண்ணு, உனக்கு நிறைய சகோதரர்கள் இருக்கிறாங்க, இவங்க நீ பாத்துக்கிறேன்னு பராமரிக்கணும், அது உன் மேல கடமை. அதே மாதிரி எனக்கு சில கடன்கள் இருக்கிறது, அதை நீ தான் அடைக்கணும். இவ்வளவு கடன் விஷயத்துல இவ்வளவு அக்கறைன்னு பாருங்க. நம்மள மூத்தா போக போறோமே, வாங்கினவன் என்ன செய்வோம், வாங்கினவனுக்கு மஞ்சள் ரோட்டி சுட்ட மாதிரி ஆள மூத்தா போயிட்டார், போயா கடன்லாம் அடைக்க முடியாது என்று நம்மளா இருந்தாலும் செய்வோம். அந்த மாதிரி தட்டி கழிக்கக்கூடியதை எல்லாம் நீ பார்க்கிறோம். அவர் அக்கறையோட செய்யறாரு, கடனோட மூத்தா போயிடக்கூடாது, பெரிய பாவியா போயிருவோம் என்று மகனை கூட்டு செய்யறாரு, அட்வைஸ் பண்றாரு. அந்த நேரத்துல ஜாபீர் அவர்களுக்கு ஒரு 15-16 வயசு தான் இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் எவ்வளவு பெரிய ஒரு சுமைன்னு பாருங்க. கடன் அடைக்கணும், அந்த பிள்ளைகளை செய்யணும், சகோதரிகளை கட்டி கொடுக்கணும். ஏதாவது பெரிய அளவுக்கு சொத்து இருந்துச்சான்னு கேட்ட தகப்பனார்ட்ட சொத்து இல்லை, இவர்கிட்ட சொத்து இல்லை. அந்த மாதிரி பெரிய அளவுக்கு சொத்து இல்லாம ஒரு ஏழையாக என்ன செய்யறாங்க, ஜாபீர் அவர்கள் நிக்கிறாங்க. ஒரு தோப்பு இருக்கிறது, அவ்வளவுதான். சில பேரிச்ச மரங்கள் செய்யறாங்க, அதுல வந்து பேரிச்ச மரங்கள் இருக்கிறது, அதை தவிர இவர்கிட்ட வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப அந்த நிலைமையில மறுநாள் அந்த ஜாபீர் அவர்கள் சொன்ன மாதிரி பாருங்க, அதாவது கிட்டத்தட்ட அவருக்கு ஜாபீர் அவர்களுக்கு வந்து எத்தனை சகோதரர் இருக்கிறாங்க, 9 சகோதரர் இருக்கிறாங்க. இன்னைக்கு 2க்கு மேல வேணாம்ங்கிற பிரச்சாரம் முஸ்லிம்களும் கூட என்ன செய்யறாங்க, பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பிள்ளைய பெத்த வளர்க்க முடியாது, பிள்ளைகளுக்கு வந்து கட்டி கொடுக்க முடியாது என்று வரதட்சணை குடும்பம் ஒரு பக்கம், இருக்கிற பொருளாதார விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்குது. பிள்ளை வளர்க்கிறது இந்த காலத்துல கஷ்டம்,
என்று 2க்கு மேல பிள்ளை வேணாம்னு அதுதான் ஒரு ஸ்டைல், அதுதான் நாகரிகம் என்று அப்படி வாழக்கூடியவர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் அந்த ஜாபீருடைய தகப்பனாருக்கு 9 பிள்ளைகள் இருக்கிறது. இவரோட சேர்த்து 10 பேர். அவர் என்ன செய்யறாரு, அல்லாஹ்வுடைய தூதரோடு போய் கொல்லப்படுவோம்னு அவர் நினைக்கிறாரு. அப்படி ஒரு சூழ்நிலை. அவர் முதுப்பொருள் அவர் சொன்ன மாதிரி கொலை செய்யப்பட்டார். அவருடைய மூக்கு அறுக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய காதுகள் கிழிக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய கைகால்கள் வெட்டி துண்டாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலைமையில ஜாபீர் அவர்கள் தகப்பனார் பார்க்கறதுக்காண்டி வர்றாங்க. எல்லாம் தடுக்கிறாங்க, போகாதீங்க, ரொம்ப கொடூரமான முறையில அவர் கொலை செய்திருக்கிறார்கள், நீங்க பார்க்காதீங்க, இப்படி தடுக்கிறார்கள். திரும்ப திரும்ப வர்றாரு. அல்லாஹ்வுடைய தூதர் ஜாபீர் அவருடைய தகப்பனாரை பார்க்கறதுக்காக செய்யறாங்க, வர்றாங்க. இவர் அந்த நேரத்தில் போறாரு, நான் என் தகப்பனாரை பார்க்கணும், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் பார்க்க விடுங்க. போய் பார்க்கிறார். ஜாபீர் அவர்கள் என்ன செய்யறாங்க, போய் தகப்பனாரை பார்க்கறாங்க. அந்த அவங்களுடைய மூடி இருக்கிற அந்த முகத்துல உள்ள அந்த துணியை கப்பன் துணியை விளக்குற உடனே அவங்க மாமி ஒரு பக்கம் என்ன செய்யறாங்க, ஜாபீர் அவருடைய மாமி இந்த இறந்தவங்களுடைய அவங்க சகோதரி சத்தம் போட்டு அழுகுறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பலம் தபிக்கி அவளா தபிக்கி, நீ அழகாம இரு. ஃபமா ஜாலத்தில் மலாயிகத்து தலுல்லு பி அஜ்னிஹத்தி ஹத்தா ருபிய, இவருடைய ஜனாசா தூக்கப்படுகிற வரைக்கும் இவருடைய ஜனாசாவுக்கு வானவர்கள் தம்முடைய ரெக்கைகளால் நிழல் கொடுத்து கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்க. ஜாபீர் அவருடைய தகப்பனாருடைய சிறப்பு சொல்றாங்க. உஹது போர்ல முதலாக கொல்லப்பட்ட ஒரு ஷஹீத், அவர் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்கிறாரு. வானவர்கள் அல்லாஹ் இறக்கி என்ன செய்யறார், அவருக்கு நிழல் கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. எவ்வளவு ஒரு அற்புதமான குடும்பம் பாருங்க. அத்தாவும் மகனும் ஒரு கொள்கை. ஒரு நூஹ் நபிக்கு கூட அந்த மாதிரியான ஒரு பாக்கியம் கிடைக்கல, இப்ராஹிம் நபிக்கு கூட அப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கல, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கூட அப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கல. 2 பேரும் ஒரு கொள்கையில, 2 பேரும் ஏகத்துவ கொள்கையில் இருக்கிறார்கள். தந்தையுடைய கடன் சுமைக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறார். தந்தைக்கு பிறந்த அந்த பொம்பளை பிள்ளைகளை செய்யறாரு, அவர் பொறுப்பெடுத்துக்கிறார். நம்ம இன்னைக்கு கல்யாணம் பண்றோம்ல, அக்கா தங்கச்சியெல்லாம் கண்டுக்கிறோம். அக்கா தங்கச்சி எப்படி கஷ்டப்படுறாங்க, உங்களுடைய பிள்ளைகளை விளக்க எப்படி கஷ்டப்படுறாங்க என்பதையெல்லாம் கண்டுகொள்ளாத அவங்களை விட்டு விலகி வாழக்கூடிய ஒரு சமுதாயமாக இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் இருக்கிறாரு. இல்லாட்டி போய் கடன் வாங்குவாங்களா, இல்லாட்டி போய் வட்டிக்கு நிற்பாங்களா, இல்லாட்டி போய் அடுத்தவர்களுக்கு தங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை சொல்லுவாங்களா? நமக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கிற நேரத்தில் கூட உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம்னு சொன்ன ஜாபீர் அவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த சகோதரிகளை பார்க்கிறார். இந்த சகோதரிகளை நம்ம கட்டி கொடுக்கணும். இவங்க அறிவிச்சு இவருக்கு 15-16 வயசு இருந்தா தகப்பனார் இறக்கும்போது இவருடைய சகோதரிகள் இவரோட சின்ன பிள்ளை தானே இருப்பாங்க. அதனால என்ன செய்யறாரு, இவர் திருமணம் பண்ணக்கூடிய நேரத்தில் ஒரு விதவையை கல்யாணம் பண்றாரு. ஒரு விதவை அல்லாஹ்வுடைய தூதரோட ஒரு போர்க்களத்துக்கு போய்விட்டு திரும்பி வரக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி அவர்கள்ட்ட இவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் கல்யாணம் பண்ணிட்டேன், நான் சீக்கிரமா போகணும் மாதிரி அவருக்கு இப்படிங்கிறார். ரசூலுல்லாஹி அவர்கிட்ட கேட்கிறாங்க, அப்படியா, நீ யாருப்பா கல்யாணம் பண்ண, கன்னி பெண்ணை கல்யாணம் பண்ணியா, விதவை கல்யாணம் பண்ணியா? அவர் சொல்றாரு, நான் ஒரு விதவை தான் கல்யாணம் பண்ணேன். ஏன்பா கன்னி பெண்ணை கல்யாணம் பண்ண வேண்டியதானே, ஒரு சின்ன வயசு பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டா நீ அவளோட விளையாடுறதுக்கு, அவ உங்க கூட விளையாடுறதுக்கு அது மகிழ்ச்சியா இருக்குமே. அப்போ ஒரு சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, என் தகப்பனார் இறக்கும் பொழுது எனக்கு 9 சகோதரர்கள் விட்டுட்டு போயிருக்கிறாரு. நான் ஒரு சின்ன வயசு பிள்ளைய கல்யாணம் பண்ணா இது 10வது சேர்ந்து உட்காந்துக்கிறாங்க. இந்த பிள்ளைகளுக்கு தலை சீவிட வேண்டாமா, இவங்களுக்கு சமைத்து கொடுக்க வேண்டாமா? அதனால நான் என்ன செஞ்சேன், நான் ஒரு பக்குவப்பட்ட வாழ்க்கையில இந்த மாதிரி பிள்ளைகளை வளர்க்கிறதுல அனுபவமிக்க ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்று சொன்ன ஒண்ணு அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்க, நீ கரெக்டான விலையத்தை பார்த்துருக்கிற அப்படிங்கிறாங்க. அப்ப தகப்பனாருடைய அந்த பொறுப்பை நிறைவேற்றுறதுக்காக வேண்டி இவர் என்ன செய்யறாரு, இவருக்கு சின்ன வயசுல கல்யாணம் பண்ண ஆசை இருக்காங்க, சகோதரிகளுக்காக வேண்டி அவர் வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்ன, அப்ப எப்படிப்பட்ட ஒரு நபித்தோழராக இந்த ஜாபீர் அவர்கள் இருக்கிறாங்க பாருங்க. அதே மாதிரி என்ன செய்யறாங்க, இந்த ஜாபீர் அவர்கள் அவங்க 9 சகோதரர்கள் வளர்க்க கஷ்டப்படுறாங்க. ரசூலுல்லாஹி பாக்குறாங்க, அவர் ஒரு ஒட்டகம் வச்சிருக்கிறாரு. அந்த ஒட்டகம் ரொம்ப ஒரு அதாவது உயர்ந்த ஒட்டகமா இல்லாம நடக்கிறதுக்கு சிரமப்படக்கூடிய ஒரு ஒட்டகமா இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதரோட அவர் வரக்கூடிய நேரத்துல ரொம்ப மெதுவா சுலவா போகுது. ரசூலுல்லாஹி கேட்கிறாங்க, என்னப்பா ஜாபீர், என்ன ஒட்டகம் என்ன பண்ணுது? அல்லாஹ்வுடைய தூதர் அடம் பிடிக்குது, போக மாட்டேங்குது. அதை வச்சுதான் இவர் நீர் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ரசூலுல்லாஹி ஒரு அடி அடிக்கிறாங்க, பின்னாடி அடிச்சா கவனி என்ன செய்யறாங்க, ஓட்டுறக்கான அடிப்போம்ல, துவா செய்து செய்யறாங்க. சொன்ன உடனே அது பார்த்தா எல்லாருடைய ஒட்டகத்தை முந்திக்கிட்டு செய்யுது போகுது. ரசூலுல்லாஹி விசாரிக்கிறாங்க, என்ன ஜாபீர், இப்ப எப்படி ஓட்டம் போகுது? உங்க துவாவுடைய பரக்கத்தான், அல்லாஹ் ஏத்துக்கிட்டாமல் இருக்குது அப்படின்னு ஒரு சொல்றாரு. அப்ப ரசூலுல்லாஹி செய்யறாங்கன்னா, சரி அந்த ஒட்டகத்தை என்கிட்ட கொடுத்துறியா அப்படிங்கிறாங்க, எனக்கு விலைக்கு வித்துறியா? அவர் பார்க்க இருக்கிற ஒரு ஒட்டகம், இதை வச்சுதான் நம்ம தோட்டத்துக்கு செய்யற நீர் பாய்ச்சிக்கிட்டு இருக்கோம், வீட்டுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை ரசூலுல்லாஹி கேட்கிறாங்களே, கொடுக்குற நிலைமையில அவர் இல்லை, வறுமையில கஷ்டத்துல இருக்கிற அவரை ரசூலுல்லாஹி பார்த்து செய்யறாங்க, அதை கேட்கிறாங்க. அவர் என்ன செய்யறாங்கன்னா, ரசூலுல்லாஹி கேட்டுட்டாங்க, சரி கொடுத்துருவோம், அல்லாஹ்வுடைய தூதர் விலைக்கு கொடுத்துடுறேன், ஆனால் ஒரு அக்ரிமெண்ட், மதீனாவுக்கு வர்ற வரைக்கும் இது எங்கிட்ட இருக்கு இப்படி செய்யறாரு சொல்றாரு.
மறுநாள் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட அந்த ஒட்டகத்தோட அவர் போய் நிற்கக்கூடிய நேரத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒட்டகத்துக்கான காசையும் அவர்கிட்ட கொடுத்துறாங்க. ஒட்டகத்தையும் கொடுத்துறாங்க, வச்சுக்கப்பா. இவ்வளவு செய்யறாங்க, ஒட்டகத்தை அவருக்கு ஃப்ரீயா கொடுத்துறாங்க. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் அந்த மாதிரி கேட்டேன், நீயே ஒட்டகத்தை வச்சுக்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்க. அவருடைய கஷ்டத்தை பார்த்து உதவி செய்கிறார்கள். அவர்கிட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஏம்பா உனக்கு பட்டு விரிப்பு ஏதாவது வச்சிருக்கிறியா? பட்டு விரிப்பு கல்யாணம் இருக்கிறீங்களா, புது மாப்பிள்ள தானே, பட்டு விரிப்பு இருக்கா உன்கிட்ட? அவர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் எங்கிட்ட பட்டு விரிப்பு, நமக்கு அந்த மாதிரி வாய்ப்பு வசதிகளும் இல்லை. இப்படி என்ன செய்யறாரு, கல்யாண மாப்பிள்ளைக்கு அலங்கரிப்பதற்கு ஒரு பட்டு துணி வீட்டுல இல்லாம என்ன செய்யறாரு அவர் இருக்கிறார். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இன்ன கஷ்டத்துக்கும் கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்காது, நீ கவலைப்படாத, கண்டிப்பா உனக்கு அந்த மாதிரி பட்டு விரிப்புன்னா உங்ககிட்ட இருக்கும் இப்படிங்கிறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி அவருடைய வாழ்க்கையில பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு தகப்பனாருடைய சுமையை அவர் சுமந்து கொண்ட காரணத்தினாலையும், அல்லாஹ்வுடைய பாதையில எவ்வளவு கஷ்டத்திலே போர்க்களங்கள் நின்ற காரணத்தினாலையும், மார்க்க கல்வியை படிக்கிறதையும் கொஞ்சம் கூட அவர் மிஸ் பண்ணாம மார்க்க கல்வி விஷயத்துல கவனமாக இருந்த காரணத்தினால அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றத்தை உண்டாக்குறான். அவரு நோயில பட்டு கிடக்கிறார். ரசூலுல்லாஹி அவர்களும் அபூபக்கர் அவர்களும் அவரை விசாரிக்கிறதுக்காண்டி வர்றாங்க. அப்ப அவரு சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே மயக்கத்தோடு இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஓடு செய்து அந்த தண்ணீர் அவருடைய மூஞ்சில் தெளிக்கிறார்கள். எந்திரிச்சு கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே என்ற சொத்து இருக்குது, இந்த செல்வம் இருக்குது, இதை நான் எப்படி பங்கிடுறது, எப்படி இதை பிரிச்சு கொடுக்கறது? ரசூலுல்லாஹி அமைதியா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த மீராசி என்ற வாரிசுரிமை சட்டம் சம்பந்தமான ஒரு திருமறை குர்ஆனுடைய வசனமே இருந்தது. அல்லாஹ் எப்படி மாற்றத்தை வாழ்க்கையில் ஏற்படுத்துறான். அல்லாஹ்வுடைய தூதரை நம்பிய ஒரு சமுதாயத்தில் உள்ள ஒருத்தர் அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அதுக்காக என்ன செய்யறாரு, கஷ்டப்படுறாரு, தியாகம் பண்றாரு. கடைசியில பெரிய சுற்றுள்ள ஒரு ஆள் எழுதுறாரு. ஆயிரம் அவருடைய சுற்றுலங்க, அவருடைய சகோதரிகள், அவருடைய மனைவி என்று எல்லாரும் அனுபவிக்கிற அளவுக்கு அப்படி அவருடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கிறது. இந்த ஜாபிர் பின் அப்துல்லா அவருடைய வாழ்க்கையில ஏராளமான படிப்பினைகள் நமக்கு இருந்தாலும் இதுல முக்கியமான படிப்பினை என்ன, மார்க்கமா மறுமையா இந்த உலகமானு வரக்கூடிய நேரத்துல நம்ம எல்லாருமே உலகத்துக்கு தான் முக்கியத்துவம் தரும். உலகம் முக்கியம், வட்டி வாங்கினாத்தான் நம்ம முன்னேற முடியும், வரதட்சணை வாங்கினாத்தான் முன்னேற முடியும், பெண் வீட்டை கொடுத்தாத்தான் முன்னேற முடியும் என்று என்ன செய்யறோம், தொழுகையை விட்டுட்டு போனாத்தான் நமக்கு வியாபாரம் பண்ண முடியும் என்று துன்யாவை ஆகிரத்தான் வரக்கூடிய நேரத்துல துன்யாவுக்கு முக்கியத்துவம் தருவோம். ஆனால் துன்யாவை ஆகிரத்தான் வரக்கூடிய நேரத்துல என் பிள்ளைகளை விட, என் மனைவியை விட, என்னுடைய உயிரை விட, பொருளாதாரத்தை விட, எல்லாத்தையும் விட எனக்கு அல்லாஹ்வுடைய தூதர் தான் முக்கியம், மறுமைதான் முக்கியம் என்று ஜாபீர் அவருடைய தகப்பனாரும் ஜாபீர் அவர்களும் செயல்பட்டார்களே. அந்த ஒரு உயிர மறுமையா துன்யாவான் வரக்கூடிய நேரத்துல மறுமையை தேர்ந்தெடுக்கக்கூடிய உள்ளாக நம்ம மாறணும். அல்லாஹ் என்ன செய்வான், நம்முடைய வறுமை, நம்முடைய கஷ்டம் இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்காது, இன்னைக்கு இருக்கு நம்ம நாளைக்கு மாறும். அல்லாஹ் என்ன செய்வான், பல மாற்றங்களை உண்டாக்குவார் என்று அவனை நம்ம நம்பி இருக்கணும். அந்த மாதிரி உறவோட சேர்ந்து இருக்கணும். யாருக்கு நிறைய பொருளாதாரம் வேணும்னு ஆசைப்படுறீங்களோ, நீண்ட நாள் வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ, உறவோட சேர்ந்துருங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. உறவோட சேர்ந்திருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு பாடத்தை நம்ம இதுல பெறோம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் ஒரு கல்யாணம் இருக்கிறாரு. அவர் கல்யாணம் பண்ண விவரம் கூட ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியல. நம்ம கல்யாணம் நினைக்கிறோம், கல்யாணம் லட்சக்கணக்கான ரூபாய் கொண்டு கூட்டணும். முதல் திருமணம் தான் அவர் பண்ணது, முதல் திருமணம் தான். விதவையை திருமணம் பண்ணாரு, ஃபர்ஸ்ட் திருமணம் பண்றாரு. ரெண்டாவது கல்யாணம் பண்றது யாருக்கும் தெரியாம இருக்கு. முதல் கல்யாணம் பண்றது ஊர் உலகத்துல தெரிஞ்ச கல்யாணம் பண்ணுவோம். அப்ப அந்த மாதிரி ஊர் உலகத்துல தெரிஞ்சு பண்ண வேண்டிய கல்யாணம்னு கல்யாணத்தை நம்ம நினைக்கக்கூடிய நேரத்துல முதல் திருமணம் பண்றாரு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு கூட தெரியல, யார கல்யாணம் பண்ணிருக்காரு கூட தெரியல. நம்ம பத்திரிகை அடிக்கணும், அந்த பத்திரிகையை கூட பார்த்தா 50 ரூபா 100 ரூபா அளவுக்கு பத்திரிகை, இவ்வளவு பிரம்மாண்டமான பத்திரிகை, இவ்வளவு காசு என்று அந்த பத்திரிகையை மெச்ச வேண்டும் என்பதற்காக வேண்டி தூக்கி குப்பையில போட போறாங்க. பத்திரிகையை வாங்கிக்கிட்ட மட்டும் கேட்பான், கல்யாணம் நினைக்க வச்சிருக்கீங்க, யார் மாப்பிள்ள, யார் பொண்ணு, இப்படி எல்லா விவரத்தை நீங்க வாயில சொல்ல போறீங்க. இதுக்கு 50 ரூபா 100 ரூபா செலவு பண்ணணுமா? இப்படி திருமணம்ங்கிற பெயர்ல லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழிக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாயம் இவருடைய வாழ்க்கையில பாடம் பெறணும். இன்ன ஆலம நிக்காஹ் பரக்கத்தன் ஐசருகா மூனா, குறைவான செலவில் நடத்தப்படுகிற திருமணம் தான் பரக்கத்து பொருந்திய திருமணம் என்ற அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழி இவருடைய வாழ்க்கையில நிறைவேறியது. இந்த பாடங்களை நாம் பெற வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாக்குறு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு, அல்லாஹ்வுக்காக போட்டுருங்க. ஒரு மருத்துவ உதவி கேட்டு சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க. நம்ம இவ்வளவு நேரம் கேட்ட அந்த வரலாற்றுலையும் அதுதான் நமக்கு பாடமா இருக்குது. நம்முடைய ஏழ்மை, பொருளாதாரம் இதுக்கெல்லாம் பயப்படாமல் என்ன செய்யணும், இந்த மாதிரி தேவையுடையவர்களுக்கு, கஷ்டங்கள் வரக்கூடியவர்களுக்கு வாரி வழங்கணும். அது அல்லாஹ் பன்மடங்கா திருப்பி தருவான். அன்ஃபிக்கியா இப்னு ஆதம
உன்ஃபிக்கு அழைக்க, ஆதமுடைய மகனே நீ செலவு பண்ணு, உனக்கு நான் செலவு பண்றேன், உனக்கு நான் தர்றேன் இப்படிங்கிற அல்லாஹ். அதனால அல்லாஹ்வுக்காக வேண்டி அவனுடைய திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்து செய்யணும், சிரமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்யணும். நம்முடைய சமுதாயத்தில் அதிகமானவர்கள் ஏழைகளாகத்தான் இருக்கிறார்கள். அப்போ இந்த மாதிரி பெரிய செலவு வரக்கூடிய நேரத்தில் அவங்க போய் என்ன செய்யணும், வட்டிக்கு வாங்கினா கூட அந்த காலம் முழுக்க அதை செய்யணும், அடைச்சிக்கிட்டே இருக்கணும். வட்டிக்கு போகக்கூடாது, கடன் வாங்கினாலும் அடைக்கிறதுக்கு வழி இல்லாமல் இருக்கும். அப்போ அந்த மாதிரி உள்ளவங்க தான் செய்வாங்க, உதவி கேட்டு வருவார்கள். அவங்களுடைய சிரமங்களில் நம்ம பங்கெடுக்கணும். யார் தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்யறானோ அப்படி உதவி செய்யற காலமெல்லாம் அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்வான் என்று அல்லாஹ்வுடைய தூருடைய அந்த பொன்மொழியை நம்பி வாரி வழங்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹுரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.